ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை ஆன்லைனில் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு முந்தா நேற்று வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்தில் தரிசனம் செய்துட்டு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம்லையும் ஆன்லைனில் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். திருச்சானூரில் ஏகாந்தம் சேவா, சுப்ரபாதம், அர்ச்சனா, அபிஷேகம் சேவாலாம் பார்த்துட்டு நேற்று வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதி தரிசனத்துக்கு போனாலும் சரி, சென்னைக்கு வந்து திருப்பதி தரிசனத்துக்கு போனாலும் சரி, இல்லை உங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு பிளான் பண்ணாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அட்வான்ஸாக. பட் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் தக்கல தான் டிக்கெட் போட்டேன், ஈஸியாக கிடச்சிது. சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் காலையில் 5:30 மணிக்கு வந்தே பாரத் இருக்குது. ரேணுகுண்டாவில் இறங்கி நம்ம பஸ்ஸில் டைரெக்டாக திருமலாக்கு போகலாம். 6:20க்கு சென்னை எக்மோர்லேருந்து சிஎஸ்எம்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. மும்பை போகிற ட்ரெயின் ரேணுகுண்டாவில் ஸ்டாப்பிங் இருக்குது, அதுலேயும் நம்ம போகலாம். 6:25க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது டைரெக்டாக திருப்பதிக்கே போயிடும். இந்த ட்ரெயின்ஸ் இல்லாமல் 9:50க்கு மெமோ ட்ரெயின் இருக்குது, டைரெக்டாக திருப்பதிக்கே போகும். ஸோ இதெல்லாம் காலையில் போகிற ட்ரெயின்ஸ். மெமோ ட்ரெயினில் 35 ரூபா தான் டிக்கெட். சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போகிற ஃபீல் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சண்டே மட்டும் 9:50க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்சோல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நமக்கு. அது ரேணுகுண்டா வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ரேணுகுண்டாவில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகும் அந்த ட்ரெயின். காலையில் போகக்கூடிய ட்ரெயின்ஸ் திருப்பதிக்கு இது. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மோஸ்ட்லி 7th பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் கிளம்பும். நான் மார்னிங் டிஃபன் மட்டும் பேக் பண்ணிட்டேன். காலையில் டைமில் சென்னை சென்ட்ரலுக்கு ரீச் ஆகிறது சபர்பன் ட்ரெயின்லேயோ இல்லை சென்னை சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறுறதோ பயமே கிடையாது. நல்லா ஜேன்னு இருக்கும். தக்கலில் போட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக டி கோச்சில் தான் அலாட் பண்ணுவாங்க. D1, D2, D3 அந்த மாதிரி. D3ல் எனக்கு நம்பர் 1 கிடச்சிருந்தது. ஆன் டைமில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. அதே மாதிரி 5 minutes டிலே தான் இருந்தாலும் நான் ரேணுகுண்டாலே இறங்கிக்கிட்டேன். திருப்பதிக்கு போகல, ஏன்னா ரேணுகுண்டாவில் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போகும். 9 மணிக்கு ரேணுகுண்டா ரீச் ஆகுதுன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஆல்மோஸ்ட் 9:45, 9:50 ஆக்கிடுறாங்க திருப்பதிக்கு போகிறதுக்கு. அதுக்குலாம் நம்ம பஸ் பிடிச்சி பாதி தூரத்துக்கு திருமலைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ரேணுகுண்டாவில் நான் இறங்கிக்கிட்டேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் திருப்பதியில் கூட இறங்கிக்கலாம். ரேணுகுண்டாலேருந்து டைரெக்டாக திருமலாக்கு போகிறதுக்கு பஸ் ஏறிக்கிட்டேன். டோலில் கூட பெருசாக க்ரௌட் கிடையாது. ரேணுகுண்டாலேருந்து நான் ஏசி பஸ் 105 ரூபா, ஏசி பஸ் 150 ரூபா தான். 1 வேவாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். 2 வேவாக எடுத்தால் திருப்பதிலேருந்து போகிறப்ப கம்மியாகும். ஆனால் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ரேணுகுண்டாவில் கிடையாது. அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கூட போகல, ஓரளவுக்கு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்ததுனால. டோலுக்கு வந்து பேக் செக்கிங் முடிச்சுக்கிட்டு நம்ம பஸ் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அந்த பஸ்ஸில் அந்த சீட்டில் தான் நம்ம மறுபடியும் உட்காந்துட்டு மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். காட் ரோடில் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் புக்கிங் பற்றி. ஸ்ரீவாரி ஆஜித சேவா நான் எதுவும் புக் பண்ணலை, ஸோ புக்கிங் டென்ஷன் இல்லை. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட். திருப்பதி பெருமாளை பார்க்கணும், ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா 300 ரூபா டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவான்னு இருக்கே, திருப்பதி பெருமாளை நேரில் பார்க்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வர்ச்சுவல் சேவாவில் போகிறேன்ட்டு சின்னதாக சொல்லி விட்டுருவேன். ஸோ பர்டிகுலராக சொன்னால் நிறைய பேருக்கு ரீச் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். வர்ச்சுவல் சேவாவில் நம்ம புக் பண்ணால் சேவாவை நம்ம டிவிலையோ யூடியூப் சேனல்லையோ பார்த்துக்கலாம், SBC சேனலில். அது ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம். 300 ரூபா தரிசனம் வழியாக ஷியோராக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சேவாவுக்கு மட்டும்தான் நம்ம பணம் கட்டணும். சேவாக்கு பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தரிசனத்துக்கு டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கணும். வெறும் சேவாவை மட்டும் வச்சுக்கிட்டு சாமி பார்க்க முடியாது. என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கி மறுநாள்லேருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு 1 year டைம் கொடுக்குறாங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஒரு டிக்கெட் 500 ரூபாய். நான் ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவாவில் சஹஸ்ர தீபாலங்கார சேவா புக் பண்ணியிருந்தேன். அது எப்படி நம்ம வெளியில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் கூட பார்க்கலாம். ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் ஆன் டைமில் பஸ் கிடச்சி கரெக்ட் டைமில் கிளம்பிட்டதுனால 10:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டேன் திருமலாக்கு. ரேணுகுண்டாலேருந்து கிளம்புற பஸ் எல்லாமே திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும், ராம்பக்கிச்சாக்கு போகாது. ஸோ மெயின் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே லைட்டாக இறங்கணும் அப்படின்னா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து டிப்பு போடலான்ட்டு பார்த்தேன். எப்பயும் வியாழக்கிழமை நம்ம ஆஃப்லைனில் டிப்பு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அங்கே இருக்கிற எல்லோ கலர் கோட்டு போட்டுட்டு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க விஜிலன்ஸ்லேயே, அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும் கோட்டா
தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வியாழக்கிழமை மட்டும் ஷியோராக எல்லா கோட்டாவும் இருக்குன்ட்டு சொல்ல முடியாது. அப்போ தான் போய் க்யூவில் நிற்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். மினிமம் க்ரௌட் தான் இருந்தது 10:30 மணிங்கிறதுனால. அவரே வந்து சொல்லிட்டாரு, இன்றைக்கு கல்யாணோற்சவம் மட்டும்தான், வேறு எந்த கோட்டாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நடந்தே லேபாக்ஷி சர்க்கிள் கிராஸ் பண்ணி சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் வழியாக நுழைஞ்சு கேகேசியில் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு க்யூவில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா நான் 2 மணி ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தேன். தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் ஏடிசி சர்க்கிள்ங்கிறது 300 தரிசன டிக்கெட் என்ட்ரி பாயிண்ட்டு. அங்கே போனால் அந்த பக்கம் போங்கன்ட்டு மியூசியம் பக்கம் அனுப்பிச்சி விட்டாங்க. மியூசியமில் போனால் அங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடு நிற்கிறாங்க, இன்னும் எங்கன்ட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. மியூசியம் போனால் ஏடிசி சர்க்கிள் போக சொல்கிறாங்க, ஏடிசி போனால் மியூசியம் போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். ஒரு முடிவுக்கு வாங்க, கூட்டம் எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம போய்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த என்ட்ரி பாயிண்ட் வழியாக உள்ளே போனேன். ஏன்னா மியூசியம் உள்ளே நுழைஞ்சோன்னா ரைட் சைடு வழியாக விட்டாங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. அது கூட அந்த வெயிட்டிங் ஹாலில் தான் போய் சேர்ந்துச்சு. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்ம அங்க பிரதர்ஷனத்துக்குலாம் ஒரு சைடாக போவோம், அந்த சைடு விழலை. உட்காந்துருந்தவங்களையும் விசில் அடித்து கிளம்ப சொல்லி எல்லாத்தையும் ஒரே என்ட்ரி பாயிண்ட் வழியே தான் அலோவ் பண்ணாங்க. அண்ட் 12 மணிக்கு தான் 300 ரூபாய் தரிசனத்தை வியாழக்கிழமை உள்ளே என்டர் ஆகிறதுக்கே விட்டாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்யூ மூவ் ஆச்சு. அதாவது நிற்கலை தவிர ஃபாஸ்ட்டாலாம் போகல, இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு கம்பார்ட்மெண்ட் 31 உட்கார வச்சுருந்தாங்க. சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 1/4 மணி நேரம் தூங்கி எழுந்துச்சாச்சு. 1.5 மணி நேரம் கழிச்சு தான் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எங்கேயும் நிற்கலை. மூவிங் ஸ்லோவாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, நமக்கு கஷ்டம். நின்று போனால் தான் ரொம்ப இம்சையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மூவிங்லே இருந்தது. இருந்தாலும் திருமலை நம்பி சன்னதி கிராஸ் பண்ணுறப்போ ஒரு நல்லா நெருக்கி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி மகாத்வாரம்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணிவிட்டு வெண்டி வாக்கிலி வரைக்கும் கூட பெருசாக க்ரௌடில், பங்காரு வாக்கிலியில் ஆஸ் யூஷுவல் க்ரௌட் இருந்தாலும் உள்ளே நுழையிறப்பவே மகாத்வாரத்தில் சங்கநிதி கதவுகளில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கருடாழ்வார் ஆஞ்சநேயர்லாம் கும்பிட்டுட்டு, கொடிமரத்தையும் கும்பிட்டுட்டு, க்ஷேத்திர பாலகரையும் கும்பிட்டுட்டு, வெண்டி வாக்கிலியில் கதவு இருக்கும், வெள்ளி நுழைவாயில். அந்த கதவில் ரைட் சைடில் மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார், லெஃப்ட் சைடு மேலே கஜேந்திர மோட்சம், கீழே ஆஞ்சநேயர்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த கதவில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 சுவாமிகளும் பார்க்கலாம். அண்ட் சேவாக்ஸ் எல்லாம் அந்த வெண்டி வாக்கிலி கிராஸ் பண்ணுறப்ப நிற்பாங்க. கும்பலாக நின்றுட்டு இருந்ததால் அங்கே இருக்கிற கிருஷ்ணரை கும்பிட முடியல. மானசீகமாக கும்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை கும்பிட்டுட்டு வரதராஜ பெருமாள் கிட்டே போக முடியல. சில டைம் சுற்றி தான் விட்றாங்க, பட் டைரெக்டாக பங்காரு வாக்கிலியில் விட்டாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு க்யூவில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மிடில் க்யூவில் தான் சூப்பராக இருக்கும், பெருசாக தள்ளிவிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு க்யூ டோட்டலாக காலியாகவே இருந்தது, யாருமே போகல. மிடில் க்யூவில் என்டர் ஆனோன்னே தூணில் வராக சுவாமி தாயார் இருப்பாங்க, அவங்கள கும்பிட்டுட்டு ரைட் சைடில் கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு மேலே தச அவதாரங்கள் இருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டுட்டு துவார பாலகர்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதி இருக்கிறதுலே என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நிறைய அலங்காரத்தில் பார்க்கணும், வைரம் வைடூரியத்துலலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் நேத்திர தரிசனத்தில் அவ்வளோ அழகாக இருப்பார். நகை எதுவும் போடாமல் சிம்பிளாக சிரிச்ச முகத்தோடு நம்ம பார்க்க முடியும். மிடில் க்யூவில் போனேன். பங்காரு வாக்கிலிக்கு வெளியில் இருக்கிற பிரகாரத்தில் சேவா செய்துட்டு இருக்கவங்கள அப்பப்போ சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க பக்தர்களோட சேர்ந்தே. அந்த மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு தமிழ் சேவாக், பின்னாடி ஒரு தமிழ் சேவாக். ஸோ இவங்க கூட போனதுனாலையும் இவங்க அங்கே இருக்கிற லேடி சேவாக்ஸுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை எல்லாருமே தமிழ் தான் பேசினாங்க மோஸ்ட்லி. ஸோ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்ததுனால பெருசாக இவங்கள தள்ளாததுனால, நடுவில் நான் போனதுனால என்னையும் பெருசாக தள்ளி விடலை. அதாவது நின்று கும்பிடலாம் அலோவ் பண்ணலை. இருந்தாலும் ஓரளவுக்கு பொறுமையாக போக முடிஞ்சது. ஸோ திருப்பாதத்துலேருந்து பெருமாளை திருமுடி வரைக்கும் பார்க்க முடிஞ்சது. சங்கு சக்கரம் லைட்டாக தாயார் தெரிஞ்சாங்க. ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க் கலரில் ப்ளூ கலர் பார்டர், ரொம்ப அழகாக இருந்தார். அந்த மெல்லிய திருநாமம் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி பளிச்சுன்னு பட்டது. பெருசாக திருநாமம் படும் ஜென்ரலாக. அந்த மெல்லிய திருநாமம் எப்படி தான் வைக்கிறாங்களோன்னு தெரில, அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. எப்பயுமே அதுதான் ஃபஸ்ட்டு கண் போய் பார்க்குமே. ஓரளவுக்கு பொறுமையாக கும்பிட முடிஞ்சது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் ஆப்போசிட்டில் தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு பெருமாளுக்கு பின்னாடி இருக்கிற பிரகாரத்தில் நின்னா மேலே லக்ஷ்மி நரசிம்மர் கிருஷ்ணரை பார்க்கலாம். அப்படியே சுற்றி வந்தால் விமான வெங்கடேஸ்வர பெருமாளை கும்பிட்டுட்டு
ஸ்ரீ ராமானுஜர் கிட்டலாம் போக முடியல. ஸோ தூரமாக நின்று ஸ்ரீ ராமானுஜர் யோக நரசிம்மர் கும்பிட்டுட்டு தாயாரை கும்பிட்டுட்டு குபேரனையும் கும்பிட்டுட்டு வெளியில் வரத்துக்கு தான் செம்ம க்ரௌடு. எப்படியோ வெளியில் வந்து புளிசாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது புளிசாதம். ஸோ வாங்கிட்டு மகாத்வாரத்தில் அகெயின் பத்மநிதியும் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ ஆல்மோஸ்ட் 3:30 கிட்ட ஆகிடுச்சு. சீனியர் சிட்டிசன்லாம் ரெடியாக இருந்தாங்க மகாத்வாரத்துக்கிட்ட உள்ளே நுழையிறதுக்கு. வந்து உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. கேகேசி கவுண்டரில் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறப்போ 2 தமிழ் டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வராக சுவாமிக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பார்த்துட்டேன். கும்பிட்டுட்டு பெருசாக அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அன்னைக்கு. இருந்தாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் 3.25 மணி நேரம் ஆச்சு தரிசனம் பார்க்குறதுக்கு. 1.5 மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்த அந்த டைமையும் சேர்த்து சொல்கிறேன். நான் லட்டு வாங்கல, என் கூட பேசிகிட்டு இருந்தவங்க கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டேன், நீங்களே லட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நான் ஸ்டே பண்ணல திருமலாவில். வராகசாமியை கும்பிட்டுட்டு இம்மிடியட்டாக மலையப்ப சுவாமி தாயாரோட வைபோத்ச மண்டபத்துலேருந்து வெளியில் வருவார். ஸோ 4 மணிக்கெலாம் நம்ம உள்ளே போய் வெயிட் பண்ணக்கூடாது. கேட் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த கருட மண்டபத்தை ஒட்டி. அங்கே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளை போக சொல்ல மாட்டாங்க. உள்ளே போனால் தான் சாமி வர்றப்போ எல்லாம் வெளில போங்க அப்படிம்பாங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் கேட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தால் 4:40க்கு மலையப்ப சுவாமி தாயாரோட வெளியில் வருவார். ஸோ உற்சவமூர்த்தியை திருப்தியாக பார்த்தாச்சு. பாட்டகங்கம்மா கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். டயர்டாக இருந்தது. ஏன்னா லக்கேஜையும் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்கணுமேன்னு சொல்லிட்டு போல. மலையப்ப சுவாமி தாயார் நேத்திர தரிசனத்தில் திருப்பதி பெருமாளை பார்த்த சந்தோஷத்தோடய நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகசர தீபாலங்கார சேவை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு 8 பார்த்துட்டு பஸ் பிடிச்சி கீழே இறங்கிட்டேன். மலையப்ப சுவாமி தாயார் தினமும் ஆல்மோஸ்ட் வருவாங்க ஆஜித சேவாஸ் நடக்கிறப்பெல்லாம். வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தால் தான் கோயில் உள்ளேருந்தே டைரெக்டாக வெளியில் வந்துடுவாங்க. ஸோ 4:40க்கு நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா பெருமாள் தாயாரை பார்க்கலாம். உற்சவமூர்த்தி நான் ஏசி பஸ்ஸில் பிடிச்சி கீழே இறங்கி திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து வெளியில் வந்தால் திருச்சானூருக்கு ப்ரைவேட் பஸ் இருக்கும், 20 ரூபாய் டிக்கெட். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு அக்கா சென்னையிலேருந்து ஆவடியிலேருந்து வரேன் அப்படின்னாங்க. விஷ்ணு நிவாசத்தில் ரூம் எடுக்க போனோம், ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்கங்கிறாங்க. ஈவன் அக்கா தங்கச்சி மாதிரியெல்லாம் போனால் கூட கிடையாது ரூம்ஸ். அது மாதிரி சிப்ளிங்ஸ் மாதிரியெல்லாம் போனால் கூட கிடையாது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஆன்லைன் இப்போ பண்ணிட்டாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதம் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே. பட் இருந்தாலும் ஆஃப்லைனில் கூட ரூம்ஸ் கொடுக்குறாங்க. பட் ரூல்ஸ் சொல்கிறாங்க போல இருக்குது. கரெக்டான பர்சனுக்கு தான் ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் கூட சொல்லலாம். ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஆக்சுவலாக அங்கே எப்பயுமே ஆன்லைன் பேமெண்ட் தான். பட் அவங்க வந்து ஆன்லைனில் தான் பணம் கட்ட சொல்கிறாங்க. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சொன்னதுனால நாங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் போய் லாக்கர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து திருச்சானூர் தாயார் தரிசனத்துக்காக எங்கள் கூட தான் வந்தாங்க. ஸோ நாங்கள் சும்மா பேசிக்கிட்டே போனோம். போகிற வழி ஃபுல்லாக லைட்னிங்ஸால் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கார்த்திகை பிரம்மோற்சவம் நவம்பர் 28 டிசம்பர் 6 வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது லைட்னிங்ஸில். நைட்டு ஸ்டே பண்ணணும். எங்கே ஸ்டே பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு பெருசாக செட்டால் இருந்தாலும் இங்கே ஒரு நிலைக்காரங்க கடை வச்சுருக்காங்க. அவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கோயில் கிட்ட தான். இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது கோபுரம், அப்படியே ரைட் சைடில் 2 கல்யாண மண்டபம் தாண்டினோன்னு நான் ஸ்டே பண்ணுற இடம். ஸோ ரொம்ப பக்கத்துலேயே அவங்க சொன்னாங்க இங்கே தங்கிக்கலாம், சேஃப் தான் அப்படின்னாங்க. நான் காமன் ஹால் தான் கேட்க போனேன். 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னாங்க லாக்கர் ஃபெசிலிட்டியோட. ஆனால் அப்போ யாருமே இல்லாதனால ரூமில் எடுத்துக்கோமா, உனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. நீ கொடுக்குறத கொடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா பெருசாக க்ரௌடு இல்லைங்கிறதுனால. ஜென்ரலாக அவங்க மினிமமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தனியாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வசதியாக இருந்தது. அந்த ஓனர் கூட உள்ளேயே இருக்கிறதுனால அவங்க வீடும் உள்ளேயே இருக்கும் போல். ஸோ சேஃப் தான். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு தரிசனத்துக்கு போகிறப்போ அவங்க வேறு எனக்கோசரம் சேஃப்டி பற்றி கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். இந்த கோபுரத்துக்கிட்டேயே ஆனந்தம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த நெல்லைக்கடைக்காரங்க அவங்க பேர் உமாசங்கர் டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால கடை ஓப்பன் பண்ணலை. அங்கேயே மினிமம் காஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சாப்பிட்டா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த லைன்லேயே சும்மா கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த அக்கா கடை. ரைட் சைடில் நான் ஸ்டே பண்ணது
பட் நான் சாப்பிட்டது இங்கே ஆனந்தம் ஹோட்டல்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தது. 70 ரூபா ஒரு தோசை, 15 ரூபாய் 20 ரூபாய் நம்ம காஃபி சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் ரூமில் வச்சுட்டு ஏகாந்தம் சேவா நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அத்தனை அழகாக இருந்தது அந்த சேவா. எப்படி போனால் எப்படி அந்த சேவாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு. தாயார் பெருமாளை தூங்க பண்ணுறது தான் ஏகாந்தம் சேவா. அன்னைக்குரிய பொது தரிசனம் முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதோட சேர்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம். அதனால் நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ 9:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சுற்றி போடுவாங்க கோயிலுக்கு வெளியில். அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போய் தூங்கிட்டு மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவா. மற்ற நாட்களில் நடக்கக்கூடிய சுப்பிரபாதம் சேவா பற்றி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் போயிட்டு வந்து நாங்களும் போயிட்டு வந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போனால் நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் சரி தாயார் கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. மற்ற நேரத்துலலாம் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சுப்பிரபாதம் சேவாவில் மட்டும் வாங்கிப்பாங்க. சில ஸ்பெஷல் ஆர்ஜித சேவாஸில் கூட அந்த மாதிரி நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு தாயாருக்கு சாத்தி திருப்பி கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை சுப்பிரபாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அங்கப்பிரதட்சணம் இருக்குது. அதை பற்றி நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். சுப்பிரபாதம் சேவா ஆஃப்லைனில் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டேன். ஈவன் ஏகாந்தம் சேவா கூட ஏகாந்தம் சேவா ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சுப்பிரபாதம் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைனில் போய் சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வெளியில் வந்தால் அதுக்குள்ளார அபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்ஸ்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே நின்றுப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே இருக்கிற போலீஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. நீ நேற்று ஏகாந்தம் வந்த, காலையில் சுப்பிரபாதம் வந்த, இங்கேயே இருக்க, என்ன விஷயம் அப்படின்றதுக்கு அப்புறம் சொன்னேன். இந்த மாதிரி ஒரே டைமில் எனக்கு எல்லா சேவையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சரி அப்போ அர்ச்சனா சேவாவும் பாரு அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா சேவாக்கும் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். இந்த அர்ச்சனா சேவா கூட ஃப்ரைடே ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற நாட்கள். இதை பற்றியும் நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சுப்பிரபாதம் அர்ச்சனை பார்த்துட்டு அபிஷேகம்க்கு வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் அபிஷேகம் சேவா பார்த்தேன். ஈவன் அபிஷேகம் சேவா பற்றி முக்கியமாக தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். மஸ்ட் அட்டன் பண்ணுற சேவா அது. அவ்வளோ நல்லா இருக்கும். கிட்ட உட்காந்து தாயார் அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பொறுமையாக செய்கிறாங்க. அபிஷேகம் சேவா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை பார்த்துட்டு வெளியில் வந்து 7 ஆயிடுச்சு காலையில் வர்றதுக்கு. மறுபடியும் கூட க்யூ நின்றுது. எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னா அபிஷேக தரிசனம் சேவாவாம் அப்படி வேற ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கும் க்யூவில் டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறாங்க. அதை பற்றி கூட அபிஷேகம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் இந்த வீடியோ. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து லக்ஷ்மி பூஜா கூட ஆஃப்லைனில் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிக்கலாம். அவர் மறுபடியும் அந்த போலீஸே டியூட்டி முடிச்சுட்டு கிளம்புறப்போ ஏன் கல்யாண சேவை மட்டும் விட்டுட்டு போகிற அப்படின்னாங்க. அதாவது நமக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் கல்யாணோற்சவம் சேவாவும் வாங்கிக்கலாம். மத்தியானம் தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. சில டைம் கோயில் உள்ள முகமண்டபத்துலேயே செய்துடுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற சுக்கிரவார மண்டபத்தில் செய்வாங்க. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் சுக்கிரவார மண்டபம் சொல்லிட்டு அங்கே செய்வாங்க. மழை இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருந்தால் கோயில் உள்ளேயே செய்கிறாங்க. அதையும் கூட பார்த்துட்டு போகலாம். நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வந்தால். தங்கின ரூம் ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். இதே ரோட்டில் இன்னொரு லாட்ஜில் ஸ்டே பண்ணது. அதுக்கு இது ரொம்ப பெருசாகவே இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. சார்ஜும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இது நான் ஏசி ரூம் தான். பெருசாக கிளைமேட் அனல் மாதிரி இல்லை அந்த மாதிரி இருந்ததுனால எல்லா கதவும் சாத்திருந்தாலும் கஷ்டமாக இல்லை. சில்னஸ் இருந்தது கொஞ்சம். அதுவும் நடராத்திரிக்கு அப்புறம் நல்லா குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் தரிசனம் முடிச்சுட்டு 7 மணிக்கு வெளியில் வந்து ரூமுக்கு வந்து மொபைல் செக் பண்ணால் நான் போக வேண்டிய ட்ரெயின் ஆக்சுவலாக ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிலில் நிற்குது பிளாட்ஃபார்ம் சிக்னலுக்காக. ப்ளஸ் கருடாத்திரியும் அன்றைக்கி லேட்டாக வேறு போனதுனால அது வேறு நிற்குது. சரி இப்போ கிளம்பணும் அப்படின்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் லஞ்சுக்கே சமைச்சிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக ஆட்டோ பிடிச்சிட்டு ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ணது ஏவிஆர் ரெசிடென்சி. ஏன்னா ஷார்ட் டைமில் போகிறவங்க 2-3 பேர் தொடர்ந்து கமெண்ட் செஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப கிட்டங்க.
அப்படி 2 நிமிஷம் நடந்தால் கோபுரம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹோட்டல் நீட்டாக இருக்குது. ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப கைண்டாக பேசினாங்க. சேஃப், 100% சேஃப். ஸோ அபிஷேகம் சேவாக்கு ஆக்சுவலாக லட்டு கொடுப்பாங்க. பட் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால் எனக்கு டைமும் வேறு இல்லை. இம்மிடியேட்டாக கிளம்பிட்டேன். ஆட்டோ பிடிச்சிட்டு ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் திருப்பதிக்கு போய் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போகணும் அப்படின்னா லேட் ஆகிடும். அதனால் ஆட்டோ ஃபஸ்ட்டு 300 ரூபாய் கேட்டாங்க. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்கெயின் பண்ணதுக்கப்புறம் 220 ரூபாய்க்கு வந்தாங்க. நான் 200 ரூபாயிலே இருந்தேன். சரி எனக்கு இன்னும் ஆர்கியூ பண்ணலாம், டைம் லேட் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வேறு அப்புறம் பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்ஸ் சென்னையா அப்படின்னு கேட்டாங்க. சரி கவலைப்படாத, நான் ஆன் டைமில் கொண்டு போய் உன்னைய சேர்க்குறேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஆன் டைமில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கருடாத்திரியில் நான் போகல, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேயே 50 ரூபாய்க்கு 3 இட்லி ஒரு வடை நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலாக ஹார்டாக இருக்கும். பட் நேற்று சாப்பிட்டது காலையில் வெள்ளிக்கிழமை நல்லா இருந்தது. ஒரு தனி பாட்டிலையும் வாங்கிட்டு கிளம்பி சிஎஸ்எம்டி மும்பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸ்டாப்பிங் கூட ரொம்ப கம்மி தான். சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகிடலாம். கருடாத்திரி கூட்டமாக இருக்கும். ரேணுகுண்டாக்கு அப்புறம் ஒர்க்கிங் டேஸ்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ஈஸியாக இருந்தது. ஜெனரலாக அவ்வளோக்கு க்ரௌடு இருக்காது. 2 கோச்சு தான் உங்களுக்கு நான் ஏசின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே பெருசாக க்ரௌடு இருக்காது. வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் நீங்கள் ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாகவே ஆன் டைமில் ரீச் ஆகிட்டேன். வீட்டுக்கே 11:30 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டேன். நேற்று காலையில் வந்து சமைச்சு முடித்து செட்டில் ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் அவசியம் நம்ம அட்டன் பண்ணி பார்க்க வேண்டிய விசேஷமான சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தனித்தனி வீடியோவாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். டிடிடியில் ரூம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் திருமலாலேயே ஸ்டே பண்ணனா கூட லாக்கரோட காமன் ஹால் இருக்கிறதுனா PSC 3 கம்பேரிட்டிவ்லி நீட்டாக இருக்கும். சில ப்ரைவேட் மட்ஸில் லாக்கர்ஸ் கொடுக்குறாங்க, ரூம்ஸும் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம்ஸ் இப்போல்லாம் திருமலாவில் டிடிடியோடது சாயந்தரம் கூட கிடைக்கிது. இருந்தாலும் ஓரளவுக்கு காலையில் மத்தியானத்துக்குள்ளார நம்ம ரூம் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஆன்லைனில் கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சொல்கிறேன். திருச்சானூரில் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் வே ஆஃப் அக்காமடேஷன் பற்றி அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். டிடிடியோடது ப்ரைவேட் ஸ்டே பற்றியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன் திருப்பதி பற்றி. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.